வெல்கம் பேக் டு மை சேனல் கேட்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போய் இருக்கோம்னு சொல்ல போனால் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ ஒட்டணும். இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு என்னென்னா கோப்ரோ வாங்குற வரைக்கும் யூடியூப் ஸ்டிக்கர் ஒட்ட வைக்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷனில் இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ வாங்கியாச்சு. வண்டி கழுவணும்னு பார்த்தாங்க. ஃபுல்லாகவே கிளைமேட் வந்துட்டு ஃபுல்லாக மழை தான் வந்துன்னு இருக்கு. அதனால் வண்டி கழுவுறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. அப்புறமா அந்த இது போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வந்துட்டு அந்த கலக்காக்காக நம்ம போயிருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து பார்ட் 3 பார்ட் 4 கூட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகின்னு இருக்குது. அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அதை தான் சொல்ல போனால் என்னென்னா, நம்ம யூடியூப் வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டேக்கணும் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம பைக்குக்கு ஆசை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பைக்குக்கு நம்ம அந்த நேம் வந்துட்டு கூட ஒட்டேக்கணுன்ற ஆசை. நம்ம பைக்கோட பேர் வேணும்னு யாருக்கும் தெரியல. அந்த பேரும் நம்ம வந்துட்டு ஒட்டேக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. அது வந்துட்டு நான் பைக் வாங்கும் போது வந்துட்டு எனக்கு ஒட்ட வைக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன். ஏன்னா புது பைக் எதுவும் ஒட்ட வைக்க வேணாம், அந்த டிசிஷனில் வந்து நான் கன்ஃபார்மாக மைண்ட் செட் வந்து ஒட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வீடியோ வ்ளாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஃபோனில் தான் எடுத்தோம். சரி எதுக்கு வெயிட் பண்ணலாமே, எனக்கு அர்ஜென்ட் படம் வேணாம் அப்படின்னு தான் இல்லை. ஃபைனலாக கோப்ரோ வாங்கி ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னோடய யூடியூப் லோகோவும் இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த பைக்கில் ஒட்ட வைக்க போகிறேன். அதனால நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வந்துட்டு அவுட் சைடாக வெளியே கேட்கும்போது மினிமம் அது கிட்டத்தட்ட ஒரு 800, 600, 700 மேலே ஆச்சு. ஒரு இடத்துல கேட்டிருக்கிறோம், கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மோட்டோ ரைடு வ்ளாக்ஸு வேணும்னா பைக் ரிவ்யூ கூட நம்ம போடுறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு அங்கேயே வந்துட்டாங்க சீக்கிரமாக. ஃபுல்லாகவே டிராஃபிக் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி பைக்கில் யூடியூப்பில் ஒட்ட வைக்கிறோம் அப்படின்ட்டு. அது இன்றைக்கி தான் நம்ம வரப்போகுது. அதே மாதிரி அந்த பார்ட் 3 கலக்கா வீடியோவும் நான் போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ், நம்ம எடிட்டர் வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிட்டுக்கிறாருங்க திடீர்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வீடியோ எடிட் பண்ணோன்ட்டு. அவர் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அந்த வீடியோ கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னால நம்ம எடிட்டர் வந்துட்டு ஊருக்கு போயிட்டுக்கிறாரு. அதுதான் மெயின் ரீசனு. ஊற்றி உட்காந்துருக்கிறாரு. வண்டி தாங்குமா? ஒரு பக்கம் வெயிட்டு போட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு வெயிட்டு வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க அப்படி உட்காந்து இருக்கிறாருங்க. இதுதான் ப்ராசஸ் கூட இருக்குது. அப்புறமா நம்ம வந்துட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. இன்றைக்கே நான் ஒரு ரைடு போகணுமாயிடுச்சு. மழை வந்து இருக்கிற ரீசனுக்காக நான் எங்கேயும் இப்போத்துக்கு வெளியே போகல. தாங்க பெங்களூர் பிரச்சனை, கிளைமேட் வேறு ரொம்ப சரியில்லை. இந்த ரோடா அந்த ரோடா? இந்த ரோடு தான். ஓகே, கிட்ட வந்துட்டோம் பக்கத்தில். கேமரா வந்து ஐயோ என்ன அடி, என்னத்துக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியலையே. நம்ம பாய்ஸ் ஆல்ரெடி வந்துட்டுக்கிறாங்க. அது ரஸ்ட் ஸ்ப்ரே வச்சா ஒன்றா பக்காவாக மாறிடும். தலையகத்துக்கு அது ரிமூவ் பண்ணால் சும்மா பிரச்சனை என்னத்துக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே பிரச்சனை வண்டியா இல்லை வண்டி மாறியா? அது சொல்லி வண்டி பாதி வண்டி தான்டா. என்னன்னா என்ன பண்ணாலும் பிரச்சனை. டிக்கெட்டா புக் பண்ணுறதுக்கு சசாங் ஃபோன் பண்ணியிருந்தான். என்ன டிக்கெட்? புஷ்பா தைக்கது ஃப்ரைடே போகலாம். இல்லை டிக்கெட் புக் பண்ணோம்ல, யாருன்னா வச்சுரு. 1000 ரூபாய் டிக்கெட், 800 ரூபாய் சீட்டு கிடைக்காதரா. நீங்கள் அடியே சாவுங்க. நான் ஃப்ரைடே போய் வரேன்னா இல்லையான்னு பாருங்க. சும்மா இருந்தால் போகிறேன். இல்லை சும்மா இருந்தால் யாரும் விட்டு போகிறது இல்லை. நம்ம கூட தான் போகிறது. சும்மா இருந்தால் 150 ரூபாயில் கூட்டிட்டு போய் வருவார். நீ கூட்டிட்டு போயிட்டு வரியா? ஒரு ஷார்ட் குத்தி இருக்கா வாங்கிக்கினு 220 போட்டுக்கினு ஒரு விளாக் வீடியோ பண்ணிட்டு எல்லாம் வச்சுக்காருங்க. ஆனால் கடை பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சின்னதாக இருந்தாலும் சம்பவம் பெருசாக இருக்கும். ஆல்ரெடி லைவ் ஓடி இருக்கா? லைவ்டா. தம்பிக்கு இப்போ தான் தெரியுது கேமரா ஹாலில் இருக்குதுன்னு. இவ்வளோ நேரமாக
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ, நம்ம யூடியூப் ப்ளஸ் இன்ஸ்டா. இப்போ மெயின் பைக்காரி தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் இது 2 எடுங்க, அப்படியே தான் எடுக்கணும், வேறு எதுவும் மழை வருஷத்துலேயே போட்டுங்க. துணி வச்சிருந்தேன் எடிலி. ஓகே, மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வர வந்துச்சு. துணி எங்கிட்ட கேட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் இப்போ தாங்க வச்சுருக்காங்க. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் சொன்ன மாதிரி சரியில்லை, வெளியே வர போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் இதுக்கு ரெட்டு சொல்லியிருந்தேனே, பரவாயில்லையா? இன்ஸ்டாகிராமுக்கு அது ஒரு ரெட்டு ஒரு பீஸ் இன்னும் வைக்கணும். அதுதான் கேட்டேன். அது ரெட்டு இங்கே வந்து செருப்பு வாங்கினா செருப்பு வாங்கலை சார். அவன் குஸ்கா பிரியாணி சாப்பிட்றதுக்கு எங்கே நிற்கிறான். ஏன்னா அதுக்கும் ரிவர்ஸ் தான் வரும். இல்லை பரவாயில்ல, ரிவர்ஸ் தான் வரும். இல்லை கரெக்டாக அது லென்த்து பார்க்கலாம். எனக்கு இந்த கெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் கை வச்சு பிச்சாதான் வராது. இது மழையிலே ஒட்டுதுன்னா உனக்கு பசங்க தான் சும்மா இருக்கிறது இல்லை, கை வச்சு நம்மளுக்கு அதான் பிரச்சனை. சும்மா உக்காந்துக்கினா கூட உக்காந்துருப்பாங்க. இல்லை இப்போல்லாம் பசங்க அடக்க முடியுது இல்லைப்பா. நம்ம வேறு இருக்கிறது இல்லையா, ரோட்டில் விட்டு போயிடுவோம், எதுனா கை வச்சு பிடிச்சிடுறாங்க. கட்டி ஊழ்ந்துக்குதுன்னே கூட தெரியல எனக்கு. இது கேமராவா சார்? ஆமாம், பவரடா. இது கோப்ரோன்ட்டு இது பேர். வண்டி ஓட்டும் போது முன்னே வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, நல்லா எடுத்துக்காம அந்த அதிர்வெல்லாம் காமிக்காது, அதெல்லாம் எதுவுமே காமிக்காது. அந்த பிக்சர் வந்து கிளியரன்ஸாக காமிக்கும். ஆமாம், நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எடுக்கும். ஏன்னா அதிலே பிளாக் இருக்குல்ல, அதுக்கு அந்த பிளாக் வந்து பேக்ரவுண்ட் வந்துடும். அதான் யோசிச்சேன். கொஞ்சம் கீழே ஓகே. இதோட வரவே வராது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லாங் ஷாட்லேருந்து சூப்பராக இருக்கு. நம்மளோட போயிடக்கூடாது இந்த ஒர்க்கு. என்னால் ஒரு 4 பேர் செய்யணும். அது அதுக்கு தான் யூடியூப்பே இருக்குது. ஏன்னா இப்போ எந்த விஷயம் தெரியலனா கூட நம்ம யூடியூப் பார்த்து தான் கற்றுக்குறோம். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரிங் எப்படி பண்ணுறது முறைகளை, ஸ்டிக்கர் ஒன்றும் இல்லை, இந்த டேப் ஓட்டுறதுக்கு கூட ஒரு இடத்துக்கு தெரியாது. இது செப்பரேட்டாக அது செப்பரேட்டாக, அது செப்பரேட்டாக போட்டு. கற்றுக் கொடுக்கலாம் நீங்களே. நான் சிஸ்டம் எடுப்பேன், கிளாஸ் எடுத்துருப்பேன். ஸ்கேல் எங்கே போய்க்குது பாரு. நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அசால்ட்டாக வைக்க ஒரு ஃபோன் இப்படி வச்சு இல்லைன்னா ரெக்கார்டு பண்ணி நீங்களே போடலாம் யூடியூப்பில்.
நானே அதுதான் எனக்கு இந்த மாதிரி கேமரா இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும். கேமராலாம் தேவையில்லைண்ணா, நானே இப்போ தான் வாங்குறேன். எவ்வளோ இருக்கும் அந்த கேமரா? நம்ம புதுசு வாங்க போனால் ரொம்ப இது 40,000 மேலே வரும். 40 இதுவேவா? ஆமாம். சும்மா நம்ம செகண்ட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10லேருந்து வச்சா கூட 15லேருந்து 20 வரைக்கும் முடியும். போதும் எனக்கு யூடியூப் சேனலுக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு சிலது இது சாப்பாடு ஐட்டம் கூட நான் செய்வேன். நான் ஒரு சில ஐட்டங்கள்லாம் நானே பண்ணுவேன்ல, அதுக்கெல்லாம் வந்து எனக்கு இதுதான் எனக்கு தேவைப்படுது. எனக்கு கரெக்டாக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதை இது லேமினேஷனோட இருக்கட்டும். சரி, கரெக்டாக இந்த இடம் வந்து கரெக்டாக எனக்கு கெஸ் பண்ணிடுது. ஆனால் ஒட்டிட்டு அவ்வளோதாண்ணா. சும்மா இப்படி எடுத்து ஒட்டைங்க நார்மலாக தொட்டிடுங்க. இருங்க ஃபஸ்ட்டில் இல்லை, நானே தரேன். அப்படியே கொஞ்சம் கேஷாக பண்ணுவோம். இந்த நேம் போட்டால் அது நீங்கள் யூடியூப் சேனல் எதில் இருக்கிறீங்கன்னு கரெக்டாக அது பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கிரீஸ் 200 போடணும். நீங்கள் போட்டு பாருங்கள். நான் பார்க்குறேன். தமிழா கன்னடா சேனலில் எல்லாமே வரணும். எல்லாமே வா இப்போ எப்படி ஏதோ யார்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி போயிடும் அது. ஏன்னா பெங்களூரில் இருக்கோம், ஹிந்தி தமிழ் இல்லை சார் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. மெயின் வந்து ஒரு சில மெயினாக தமிழ் வந்து இப்போ பாருங்க மேலே லேமினேஷன் இருக்குது. நீயே பிச்சுனால வராது. நல்லா இருக்கு. ஏன்னா ஹெல்மெட் வந்து அடிக்கடி எடுத்து போடுறது அது. ஆமாம். இந்த ஹெல்மெட்டை இருக்கும்ல சார், ஒரு 1500 இருக்கும். இது 1800 இப்போத்துக்கு. ஏன்னா நீங்கள்லாம் லாங் ஷார்ட்டெல்லாம் போயிட்டு இதே எடுப்பீங்கல்ல. இதே தானே யூடியூப் இது தானே இந்த பார்ட் டைம் ஒர்க் ஏதாவது? இல்லை, நம்மளது ஒர்க் வேறு, பார்ட் டைமாக தான் யூடியூப். சண்டே மட்டும் ரைடு போயிட்டு வந்தோன்னா க்ளீனாக வீடியோ பண்ணி மெமோரிஸ்க்காக பண்ணுற விஷயம். அவ்வளோதான். நாளைக்கு இப்போ நம்ம போயிட்டு வந்தோன்னு உங்களுக்கு சேனலில் எத்தனை ஒரு இப்போத்துக்கு இருக்காங்கண்ணா? ஒரு 5 லட்சம் பேர். அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைண்ணா நாங்கள். ஹிட்கண்ணா அது இல்லாததான் நான் இந்த காரே நிறுத்தி வச்சிருக்கேன். நேற்று மழையில் இது பண்ணிட்டு லேமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கரிங் கிடையாது. எதுக்கு ஓட்டுற மாதிரி வந்துருக்கு. சச்சினா அவர் கேட்டார். அதுதான் நாளைக்கு எத்தனை வருஷமா கேட்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. மழை வர வந்து நிச்சா, அதனால் சரியாக இது பண்ண முடியல. இது வந்து ரிவர்ஸில் வந்துருக்கு, அந்த பக்கம் ரிவர்ஸில் வந்துருக்கு. அது இது பண்ண முடியாது. சூப்பராக வந்திருக்குங்க. சொல்ல போனால் எனக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம் கிடையாது. நம்ம பைக் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெனமெண்ட்டு செம்மையாக வந்திருக்குங்க. இது மட்டும் எனக்கு ரொம்ப லைக் ஆகிடுச்சு. சொல்ல போனால் இந்த வெனமெண்ட் அந்த பேர் நல்லா வந்திருக்கு. இந்த வெனம் லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் செப்பரேட்டாக போட வச்சேன் நான். அப்புறமா ஹெல்மெட்டு கூட வச்சேன். ஹெல்மெட்டில் வ்ளாக் பண்ணியிருந்தனால இப்போ காமிக்க முடியாது. இது வந்துட்டு அப்படியே நம்ம செம்மையாக ஒரு எடிட் பண்ணி போடலாம். ஓகேவா? இல்லைங்க, அவர்கிட்ட அமௌண்ட் மட்டும் நான் எவ்வளோன்னு கேட்டு அப்புறமா பேசலாம். எவ்வளோ ஆச்சு? ஆயிடுச்சு. எனக்கு நான் சொன்னோன்னா ஜாஸ்தி சொல்லிடுவேன். நீங்களே எனக்கு மாதம் ஆனால் மந்த்லி என்ன இப்போ தான் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஒரு 2000க்கு கிரியேட் பண்ணிக்கிறியா? இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் எனக்கு 10K வரைக்கும் எனக்கு இது இருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்காங்களா? என்ன சேனல் பேர்? அது சூர்யா ஸ்டிக்கர்ஸ்னு வரும். அது பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு யூடியூபர்னு யூடியூப் இல்லை வெறும் அந்த ஃபேஸ்புக்கா இல்லை யூடியூப்பில் தான் இருக்கிறேன். இல்லை அந்த மாதிரி சேனல் மாதா சேனல்லாம் எனக்கு வரும். எனக்கு ஃபேஸ்புக்லேயும் காசு வருதா? காசெல்லாம் வருது இல்லை, வெறும் அந்த லைக்கு கொண்டே வரும். சாமி இதெல்லாம் எடிட் பண்ணி போடுவேன். அப்படியா? ஃபேஸ்புக் அதுலேருந்து நான் அவங்கள இதுக்கு மாற்றிக்குவேன். நான் அதில் நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. அது நான் அனுப்பிச்சிட்டுக்கிறேன். காசு இருக்கட்டும், செக் பண்ணிக்கோங்க. அதோ அதெல்லாம் அனுப்பிச்சிட்டாவே எனக்கு அது சொல்கிறேன். அப்பமா நீ கொஞ்சம் அப்படி அடிக்கடிக்கு வாய கொஞ்சம் நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை மணி கடை தரப்பீங்க க்ளோஸ் பண்ணி? நான் 9 மணிக்கு காத்தால திறந்தேன்னா கொஞ்சம் வெளியே வேலை போயிட்டேன்னா தான் கொஞ்சம். நம்பர் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட. அதே 99
இது நான் கால் பண்ணுறேன். கண்டிப்பாக சார். நான் உங்களுக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் யூடியூப்னே போட்டு வச்சுக்கிறேன். உங்கள் நேம் போட்டு யூடியூப்லேயே போட்டுருவாங்க. யூடியூப்பு இது பண்ணிடுறேன். நான் க்ரீஸ்னே போட்டு வச்சுக்கிறேன். யூடியூப்பு க்ரீஸ்னு போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த எடிட்டிங் பற்றியெல்லாம் நானே சொல்லிடுறேன். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணியா எனக்கு அது எடிக்க கொஞ்சமா நீ ஹெல்ப் பண்ணுறது வேணா எனக்கு நான் பண்ணுறேன். எல்லாம் எக்ஸ்ட்ரா போகுது எனக்கு. நான் உங்களை பண்ணுறேன். எப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நான் வந்து டெய்லி வந்து ஒரு கிளாஸ் ஒண்ணு இல்ல மொத்தமா காமிக்க கூடாது. ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி கேமரா நானே தரேன். கை கட்டிங் எப்படி பண்ணணும், ஹேண்ட் கட்டிங் எப்படி பண்ணணும், கூலிங் ஒட்டிட்டு எப்படி இது பண்ணணும், கியூசிங் ஒர்க் எப்படி அது இதுன்னு ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நீங்க தான் கத்து எபிசோட் வந்து அதெல்லாம் வராது. நீங்க அது கத்து கொடுங்க. எபிசோட் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டிக்கர் எடுத்து இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அது நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் ஐடியா. நம்ம லைஃப் இப்பெல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்கு தான் ஜாஸ்தி எடிட்டிங் இருக்குது. நம்ம அதை பண்ணணும். ஏன் எங்கேயோ இருக்கலாம். நம்மள வந்து தேடுவாங்க, திட்டுருவாங்க. யாரும் இல்லை நம்மளெல்லாம் என்ன இதை போட்டேன்னு. சார் இந்த யூடியூபரா சூப்பராக பண்ணுறா இருப்பான்னு. இவங்களால நான் ஒரு 4 பேர் வேலை கற்றுக்குனாங்கன்னு பேர் எடுக்கணும். சார் இவங்களா எதை போட்டு இது பண்ணுறாங்கன்ற பேரே வேணும் நம்மளுக்கு. நம்மளால 4 பேர் பொழைக்கணும், சுய தொழில் செய்யணும். அது அவ்வளோதான் என்னுடைய ஒர்க்கு. அது அதை நம்ம செய்யலாம். நம்ம நீயும் நானும் உக்காந்தா தான் அது பண்ண முடியும். எனக்கு இத்தனால ஆள் இல்லை. எனக்கு முன்ன மாதிரி ஆள் எனக்கு இல்லை. இதான் ஒன்றும் இல்லை. ஹிந்தி எங்கேயோ இருக்குது நேம் டைப் பண்ணுறோம் வருது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு காமிக்கணும். ஒரு எடிட்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஆமாம் ஆமாம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனால முடியாதது எதுவும் இல்லை. பண்ணலாம், ஆனால் வந்து பொறுமையாக பண்ணலாம். அது எடுக்கும் போதே நான் சொன்னேன் பொறுமையாக காட்டி பெஜாராயிடுது எனக்கு. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ சேனலில் போட்டால் வந்து பிரச்சனை இல்லை. ஐயோ எனக்கு என்ன பிரச்சனை, நீ போட்டுனே இருக்கலாம். இன்னும் கூட நான் உனக்குன்னு நான் உக்காரத்துக்கு நான் ரெடி. சேனலில் நீ சம்பாதிக்க நீ ரெடியாக இருந்துக்கோ. நான் வந்து எனக்கு எதுவும் வேணாப்பா. நான் வந்து யூடியூப் சேனல் வந்து என்ன தெரியுமா போடணும், க்ரீஸ்ன்னு நீ வருது இல்லை, சூர்யா ஸ்டிக்கர்ஸ்ன்னு போடணும். நான் உங்களுக்கு அது பண்ணி தரேன். உங்களதே சேனல் வச்சு தரேன் நான். இல்லை, ஏன்னா அதில் நம்ம வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லை, நான் உங்களுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி தரேன். எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒன்றும் இல்லை, நீ கூட இரு. உன் சேனலில் தான் நான் வருவேன். நான் செப்பரேட் சேனல் இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க சூர்யா. நானே என் வீடியோவில் வந்து சூர்யா ஸ்டிக்கர்ஸ்னு வரும். அப்பப்போ வரேன். சேனல் கிரியேஷன் ஆகும். அப்பப்போ வரேன். எனக்கு வந்து சரிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் வரேன், அப்பப்போ வரேன். நான் கண்டிப்பாக பத்தமா ஓகே ஸ்டிக்கரிங் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாருங்க என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய இடத்துல போய் ஸ்டிக்கர் கேட்டால் மினிமம் 500 மேலே சொன்னாங்க. எனக்கு வரும், நீ எவ்வளோ கொடுப்பா பரவாயில்ல அப்படின்னால ஒரு 250 சொன்னாங்க. நான் எதுவுமே ஆர்குமெண்ட்டே பண்ணல. டைரெக்டாக அப்படியே 250 கேட்ட போது 250 நான் உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கும் அவர் வந்துட்டு எனக்கும் உங்கள் சேனல்லே நம்ம ஸ்டிக்கரிங் வீடியோஸ் எல்லாம் போடுன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா, நம்ம பிளானு தாங்க சொதுப்பிச்சு. இப்போ அக்வேரியம் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்படியே வீடியோ பண்ணி நான் அக்வேரியம் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு. அதுதான் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு கிளம்பலாமான்னு கேட்பாங்க. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸ்டிக்கரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஸ்டிக்கரிங் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கும் பிடிச்சிச்சு, நல்லா தான் இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அந்த கடைக்கு வாங்க. எங்கே லொக்கேஷன் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஐயப்பா சுவாமி டெம்பிள் கொஞ்சம் முன்னாடி. நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. சின்ன கடைனெல்லாம் பார்க்காதீங்க, கம்மி பண்ணி தருவார், நல்லா பேசுவாருங்க. அந்த மாதிரி எதனா பாருங்கள். ஓகேவா, நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம யூடியூப் எப்படி சொன்னால் கூட நம்மளுக்கிட்ட ஃபுல்லாகவே நம்ம பண்ணி தருவார் அவர். அதனால அவர்கிட்டே வந்து ஸ்டிக்கரிங்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம பெங்களூரில் ராஜாஜி நகரில் யார் யார் இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சூர்யா ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்கள் பைக் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கோங்க. ஓகே,
நம்ம சேனலுக்காக புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு சீக்கிரமே வரும். அந்த கலக்கா வீடியோ போடுறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் போயின்னு இருக்குது. அந்த கிளிப்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதனால் அந்த கலக்கா வீடியோ 3rd பார்ட்லேயே முடிக்கலாமா இல்லை 4th பார்ட் வரைக்கும் எடுத்துன்னு போகலாமா, அது சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. அந்த சம்பவத்தினால தான் 3rd பார்ட்லேயே ஃபினிஷ் பண்ணலாமா இல்லை 4th பார்ட்லேயே ஃபினிஷ் பண்ணலாமான்ட்டு யோசிச்சுன்னு இருக்கோம். அது என்னென்னு வீடியோ வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பை.